காலில் விழுந்துட்டேனால நீ 41 பணத்திற்கு நீ தானே காரணம்னு வந்துச்சா இல்லையா? மீடியாவை மதிக்கலைங்க. அவன் மீடியாவே மதிக்கலைங்க. அவனையே மதிக்கலைங்க. பாருங்க அந்த சம்மந்தப்பட்ட பெண்களை ஐயோ நான் கிட்டக்க பார்த்துட்டோன்னு அது வேற பெருமைப்படுத்திக்கிறாங்க. இதுதான் இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. இந்த மாதிரி இருக்கிற மக்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. யாரு? இந்த மாதிரி தலைவர்களாக நினைச்சுக்கிட்டு இருக்கிறவன் எவ்வளவு முட்டாள்தானாங்க. அதுல வேற கதை கட்டுறாங்க. காலில் விழுந்தாங்க, காலில் கண்ணீர் வடிச்சாங்க. என்னடா வெங்காயம் கண்ணீர்? காலில் விழுந்துட்டேனால நீ 41 பணத்துக்கு நீ தானே காரணம்னு வந்துச்சா இல்லையா? எதுக்காக காலில் விழுகிறேன்? காலில் விழுந்ததுக்கு இது வரைக்கும் ஆதாரம் ஒன்றும் இல்லை. ஏதாவது வந்திருக்கா? உங்களுக்கு ஏதாவது அனுப்புனாங்களா உங்கள் சேனலுக்கு? இல்லை. இப்போ இப்படி எதுவுமே ஆதாரம் இல்லாத ஒரு விஷயத்த அவன் பூஸ்ட் பண்ணுறான். இந்த பொய்யை அப்படியே கொண்டு போய் சேர்த்துட்டேன். அதான் கேட்டார்ல, காலில் விழுந்துட்டாரேன். பொய். காலில் விழுந்ததுக்கு எந்த ஆதாரம் கொடுக்கல. அந்த மீடியாவே உள்ள விடலன்னு சொன்னாங்க சார். அதான் நீங்க அந்த மீடியா காரணம் என்ன நினைக்கிறீங்க நீங்க? மீடியாக்காரன்னா கேவலமா நினைக்கிறான்னு அர்த்தம். வேற என்ன? மீடியாவை மதிக்கலன்னு அர்த்தம். மீடியாவை தூக்கி போட்டு மிதிக்கிறான்னு அர்த்தம். இந்த மீடியா அங்க போய் நிக்கிறது தப்புன்னு அர்த்தம். இல்ல சார், மீடியாவை மதிக்கலைங்க. அவன் மீடியாவே மதிக்கலைங்க. அவனையே மதிக்கலைங்க. இவன் இந்த ஒரு நாடகம் நடத்தினால ஷூட்டிங்க தான் அந்த ஹோட்டலு எல்லாரையும் குளிப்பாட்டி 41 குடும்பத்தை பார்த்தோம். அந்த 41 குடும்பத்துலேயும் ஒத்து வராத குடும்பத்தை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதிரான ஆட்களை கொண்டு வந்து கும்மி அடித்தாங்க. ஒரு அம்மா தான் 20 லட்சம் தூக்கி மூஞ்சில் இருந்துச்சே. அது இல்லைங்க பொண்ணு. அதுதான் பொண்ணு. நீ என்கிட்ட கேட்குறேன்னு சொல்லலடா, நீ ஏன்டா வரல, போடா இந்தாடா அப்படின்னு. அப்போது இது எல்லாமே ட்ராமா. ஒருத்தன் மக்களை சந்திக்கிறதுங்க என்ன பொய். எங்களுக்கு மண்டபம் தர மாட்டேன்ட்டான், இவங்க போலீஸ் அனுமதி கொடுக்க மாட்டேன்ருச்சு, நாங்கள் உள்ளே போக முடியல. எவன் சொன்னான்? அனிதான ஒரு பிள்ளை இறந்து போச்சுல, இவர் எந்த வெங்காயத்திட்ட அனுமதி வாங்கிட்டு போனார்? அவர் அப்பயும் ஸ்டாராக தானே இருந்தான். எல்லாம் போய். அப்போது இவ்வளவு மோசமான மட்டமான ஒரு குணாதிசயம் இருக்கிறவன் எப்படிங்க வர முடியும்? நான் கேட்குறது தான். நீங்கள் தமிழை ஒன்றும் அப்படி ஒன்றும் இந்த நம்ம தமிழகத்தை சேர்ந்த இளைஞர்னு வச்சுங்க, இளைஞி எல்லாமே அவ்வளவு கேனையெல்லாம் கிடையாது. சொல்றாங்க. அதான் பூஸ்ட். அதாங்க பொய்யை உண்டாக்குறதுங்கிறது. அது ஒரு பூஸ்ட்டுங்க. பூஸ்ட் பண்ணி பார்க்கறான். நீங்க அது பொய்யான பிம்பம் சொல்றீங்க. ஆமாங்க. நீங்க நாமக்கல்ல இருக்கிற கூட்டத்தையும் திருச்சியில் இருக்கிற கூட்டத்தையும் சேர்த்து வாரி இறைச்சி கொண்டு வராங்க. அவன் நாமக்கல் கூட்டத்தை அப்படியே வாரி எடுத்துக்கிட்டு தானங்க கரூருக்கு வரான்.